சுதந்திர தின உரையின் போது குண்டு துளைக்காத மேடையை தவிர்த்த மோடி விழாவில் விஐபிக்களுக்கான பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் பங்கேற்கச் செய்துள்ளார். பிரதமராக பதவியேற்ற பின் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தனது முதல் சுதந்திர தின உரையை நிகழ்த்திய மோடி பல்வேறு மரபுகளையும் தகர்த்தார். வழக்கமாக சுதந்திர தின உரையின் போது பயன்படுத்தப்படும் குண்டு துளைக்காத மேடை இம்முறை இடம்பெறவில்லை. ஒருவேளை மழை விழுந்தாலும் மோடி உரையாற்றும் போது அவருக்கு குடைபிடிக்க கூடாது என்று பிரதமர் அலுவலகம் உத்தரவிட்டிருந்தது. அது மட்டுமின்றி வழக்கமாக விஐபிக்களுக்கு ஒதுக்கப்படும் இடத்தில் இம்முறை 10,000 பொதுமக்கள் பங்கேற்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுவாக எழுதி வைத்த உரைகளையே பிரதமர்கள் வாசிக்க மரபையும் உடைத்த மோடி ஹிந்தி மொழியில் தெளிவாகவும் உணர்ச்சிகரமாகவும் உரையாற்றினார். எழுதி வைத்த உரையையோ டெலிபிராம்டரையோ அவர் பயன்படுத்தவில்லை. காவி நிற தலைப்பாகையுடன் காட்சியளித்த மோடி நாட்டின் வளர்ச்சிக்காக இந்தியாவை செதுக்கிய சிற்பிகள் என்று இதற்கு முந்தைய அரசுகளையும் பிரதமர்களையும் புகழ்ந்தார். இதற்கு முன் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்தும் அறிவுரை கூறியும் உரையாற்றிய முதல் பிரதமர் நேரு. அதற்கு பின்னர் அதேபோன்று தனது உணர்ச்சிகரமான உரையின் மூலம் நாட்டு மக்கள் மட்டுமின்றி அரசு அதிகாரிகள், எம்பிக்கள் மற்றும் மாநில அரசுகளும் நாட்டின் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் ஒரே திசையில் பயணிக்க அழைப்பு விடுத்து அறிவுரையும் அளித்தார் மோடி. செங்கோட்டையில் உரையாற்றுவதற்கு முன் ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார்.